பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா தான் இருக்கிறோம். சிலருக்கு பொறுக்க மாட்டேங்குது. நாங்க நல்லா இருந்தா பக்கத்துல இருக்கிறவங்க, எதிரில் இருக்கிறவங்க, சுத்தில இருக்கிறவங்க ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, பகைக்கிறாங்க. நம்ம அவங்கள நேசிச்சாலும் அவங்க பகைக்கிறாங்க, நமக்கு தீமை செய்யணும்னு நினைக்கிறாங்க. என்ன பண்றது அப்படின்னு ஒரு மனதுல ஒரு துக்கம், போராட்டம் இருக்குதா? ஆமா, காரணமில்லாமல் பகைக்கிறவங்க இருப்பாங்க. இது உலகம், பொல்லாத உலகம் தானே. சிலர் முழு பகையா பகைச்சு நம்மளை அழிக்கும்படியாக அப்படி ஏதாவது குற்றம் கண்டுபிடிச்சு அழிக்கணும்னு நினைப்பாங்க. வேலை செய்யற இடத்துல, வசிக்கிற இடத்துல, ஏன் அவங்க பிசினஸ் அழிக்கணும்னு கூட நினைப்பாங்க. நீங்க அவங்கள சிரிச்சா கூட சிரிக்க மாட்டாங்க, முகத்தை திருப்பிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பகை நமக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டே இருக்கிறாரு. காரணமே இல்லாம இருக்கும். சின்ன ஒரு பிரச்சனையா இருக்கும், அதை பெருசாக்கி பெரிய பகையை உண்டாக்கிடுவாங்க, சத்துருக்களா மாறிடுவாங்க. அப்ப இந்த மாதிரி பெருகிட்டேன்னா எப்படிங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் அழகான ஒரு ஆலோசனை தருகிறார். நீதிமொழிகள் 16:7 ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். கர்த்தர் ஒன்று செய்வாராம். உங்களுடைய சத்துருக்கள், உங்களை பகைக்கிறவங்க உங்கள்கிட்ட சமாதானமாகும்படி செய்வாராம். எப்போ? நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால். அப்போ ரொம்ப முழு பகையா பகைச்சு உங்களுக்கு அதனால் ஒரு பாதிப்பு வருது, என்னை பகைக்கிறாங்க, என்னை விரோதிக்கிறாங்க, நீ பாதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுடைய வழிகளை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும். உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாவது இருக்குதான்னு சோதித்து பார்க்கணும். சோதித்து பார்த்து அதை சரிப்படுத்தி கொண்டா சத்துருக்கள் உங்க கூட சமாதானமாகும்படி செய்வார். என் ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல இது மாதிரி சிலர் பகைத்தாங்க. ஊர்களே பக்கத்திலேயே அது மாதிரி பகைச்சு, சில ஊழியர்களே பகைச்சு இல்லாத பொல்லாம் பேசி ரொம்ப மன வேதனைப்படும்படியான காரியத்தை செய்தாங்க. பெரிய பாதிப்பை உண்டாக்குனாங்க, மனதளவுல பெரிய பாதிப்பு. ஏன் இவங்க எல்லாம் பகைக்கணும்? ஏன் இவங்க எல்லாம் நமக்கு விரோதமா இப்படி செயல்படணும்? அப்படிலாம் நினைச்சு சோர்ந்து போய் இருக்கிறேன். ஒரு நாள் நான் தியானித்து கொண்டு வரும்போது இந்த வசனம், அந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் பேசினார். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் சமாதானமாகும்படி செய்வார். அந்த வசனத்தை வைத்து ஜெபித்த. அப்போ என்கிட்ட ஏதோ வழி சரியில்லை, உமக்கு பிரியமில்லாத ஏதோ காரியம் இருக்குது, என் வழிகள் உமக்கு பிரியமா இருந்தா சத்துருக்கள் சமாதானமாவாங்கல்ல. இந்த வசனத்தை சொல்லி என்னை ஒப்பு கொடுத்த நான் ஜெபம் பண்ணினேன். நான் அந்த ஜெபத்துக்கு பிறகு பாருங்க, பல காரியங்கள் நடைபெற்றது. என்னை பகைச்சவங்க, ஒரு வியாபாரம் செய்யறவங்கள பிரதர் என்னை மன்னிச்சிருங்க, நான் இப்படி தப்பா நினைச்சிட்டேன்னு சமாதானமானாங்க. ஊழியக்காரர் என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை பற்றி தப்பா பேசி இருக்கிறேன் அப்படின்னு. அவங்க பேசினதே எனக்கு தெரியாது. ஆனா அவங்க மூஞ்சி திருப்பிட்டு போயிருவாங்க, அன்பா பேச மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்துக்கு நினைச்சேன். அப்புறம் கை கொடுத்து பேச ஆரம்பிச்சாங்க. இப்படி பலர் சமாதானமானதை பார்த்தபோது இந்த வசனத்தின் வல்லமை எனக்கு விளங்கிட்டு. இப்போ சிலர் பகைக்கிறாங்க, கண்ணால அவங்க பார்த்ததில்லை, நேர்ல பார்த்ததில்லை, பார்க்காமலே அவங்க பகைச்சு என்னன்னு செய்யறாங்க. அது என்னை பாதிக்கிறதில்லை. நம்மளை பாதிக்கிற மாதிரி ஒரு பகை உண்டாக்குறவங்க இருந்தா நீ ஆண்டவர் உங்களோடு சமாதானமாகும்படி செய்வார். நீங்க வேலை செய்யற இடத்துல, வசிக்கிற இடத்துல, எதிர் வீட்டுல, பக்கத்து வீட்டுல மூஞ்சி கொடுத்து பேசாம இருந்தா எப்படி? அவங்க பகைக்க ஆரம்பிச்சா ஏதோ தூரத்துல இருந்து பேசுறாங்க, செய்யறாங்கன்னே தெரியாது. தினந்தோறும் சந்திக்கிறவங்களே பகையானா எப்படி? உங்களுடைய வழிகளை நீங்க சீர்தூக்கி பார்த்து கர்த்தருக்கு பிரியமா இருக்க அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. அவங்க எல்லாம் சமாதானமாயிருவாங்க. உங்களை சுத்திலும் ஒரு சமாதானம் உண்டாயிருக்கும். இன்னைக்கு அதை பார்க்கிறேன். என்ன ஒரு காலத்துல பகைச்சவங்க எல்லாம் இன்னைக்கு எங்க கிராமத்துல ஊழிய செய்யற இடத்துல அருகில் இருக்கிற மக்கள் சமாதானமாய் இருப்பதை நான் பார்க்கிறேன். அதுதான் ஆண்டு கொடுக்கிற வாக்குத்தத்தம். உலகமே உங்கள்கிட்ட சமாதானம் அவசியம் இல்லை. நீங்க வசிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல சுத்திலும் ஒரு சமாதானம் இருக்கணும் இல்ல? ஆண்டவர் உங்களோட சமாதானமாகும்படி செய்வார். அப்போ உங்க வழிகளை சீர்தூக்கி பார்த்து ஆண்டவருக்கு பிரியமா இருக்க ஒப்பு கொடுங்க. சரியா? இப்ப சொல்றீங்களா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியத்தை சோதித்து பார்த்து இருதயத்துல கை வைத்து, ஆண்டவரே
உமக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியம் தான் என்னை மன்னித்து என்னை சரிப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். வழிகள் உமக்கு பிரியமா இருக்கணும். அப்போ என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களும் சமாதானமாகும்படி செய்வீர் என்பதை விசுவாசிக்கிறேன். நான் வசிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, பிசினஸ் செய்யற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல ஒரு சமாதானமா நான் இருக்கணும். அதுக்கான மாற்றத்தை உண்டாக்கி கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.